டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். இளநரை, இளம் வயதிலேயே நரைமுடி பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்ப நரைமுடி எதனால ஏற்படுது? நரைமுடி பிரச்சனை இருந்தா நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ இப்போ இன்னைக்கு காலகட்டத்துல ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ் நிறைய பேருக்கு இந்த இளநரை பிரச்சனை இருக்கு. அந்த இளநரையை சரி செய்வதற்கான வழிமுறைகள் என்னென்ன? எப்படி நம்ம இளநரையை சரி செய்யறது? சரிங்களா? இப்போ இந்த உணவு முறை தான் ரொம்ப முக்கியம். சிலருக்குலாம் பார்த்திருப்போம். 60 வயது, 50 வயது ஆனா கூட நரைமுடியே இல்லையே. எங்க பாட்டிக்குலாம் இன்னும் நரைமுடியே இல்லப்பா. அதுக்குள்ள எனக்கு நரைமுடி வந்துருச்சு பாருங்களேன் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஏன்னா இதுல அப்போ என்ன தெரியுதுன்னா, நம்மளுடைய வாழ்வியல் முறைகளும், நம்மளுடைய உணவு முறைகள் தான் நம்ம தப்பு பண்றோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம முன்னோர்கள் தாத்தா பாட்டிலாம் என்ன பண்ணுவோம்? அந்த ஜெனரேஷன்ல இருந்தவங்கலாம் தலையில டெய்லி எண்ணெய் வைப்பாங்க. செக்குல ஆட்டின எண்ணெய் தான் வைப்பாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி உள்ள உணவுகள் நல்லா ரொம்ப ஹெல்த்தியா சாப்பிடுவாங்க. அடிக்கடி கேழ்வரகுல செய்த உணவோ, களியோ, கூழோ இந்த மாதிரியான உணவுகள் நிறைய சாப்பிடுவாங்க. ஸோ அப்ப அந்த கேழ்வரகுல நமக்கு என்ன இருக்குன்னா, அதிகமான இரும்பு சத்து நிறைஞ்சு இருக்கு. அந்த இரும்பு சத்து நிறைந்த உணவுகளை நம்ம பயன்படுத்தும் போது நிச்சயமாக தலைமுடியோட வளர்ச்சி அப்படின்றது நல்லாவே இருக்கும். சிலருக்குலாம் பார்த்தோம்னா நல்லா கருமை நிறத்துல திக்கா இருக்க ஆரம்பிக்கும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 3 மொட்டை 4 மொட்டை நான் போட்டேன். அப்பயுமே எனக்கு குரோத்தே இல்லைங்க. பஞ்சு மாதிரி இருக்கு பாருங்களா முடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி குழந்தைகள் வளர வளர 7, 8 வயதிலேயோ 15, 16 வயதிலேயே நிறைய பேருக்கு கிரே ஹேர் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். வெள்ளை முடி இருக்கிறத பார்க்கிறோம். ஸோ இது ஏற்படுறதுக்கு காரணம் பெரும்பாலும் நம்ம உடல்ல நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி இருக்கிறது தான். அப்போ இரும்புச்சத்து குறைபாடு இருந்தாலோ, கால்சியம் தொடர்பான குறைபாடு இருந்தாலோ நமக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும். சேம் டைம் நம்மளுடைய உடல் உஷ்ணம், அதே மாதிரி புளிப்பு, உப்பு இந்த 2 சுவைகளும் நம்ம அதிகமாக சாப்பிட்றதுனாலையும் முடிகள்ல இந்த மாதிரி வெள்ளை முடி பிரச்சனை ஏற்படலாம். சிலருக்கு நம்ம ஹேர் ஃபாலிகல்ஸ்லயே நிறைய பாதிப்புகள் இருக்கலாம். இன்ஃபெக்ஷன் இருக்கிறதோ, இல்ல சின்ன சின்ன கட்டிகள் ஏற்படுறதோ இருந்துச்சுன்னா நமக்கு ஹேர் ஃபாலிக்கல்லையும் பாதிப்பு ஏற்படுது. ஸோ தொடர்ந்து இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கும் போது இந்த நரைமுடி பிரச்சனையிலிருந்து முழுவதுமாக விடுபட முடியும். ஸோ இதுல பார்த்தோம்னா ஒரு சிலருக்கு இந்த நரைமுடி இருந்துச்சுன்னா இது மீண்டும் கருப்பாக மாறுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம எடுக்கக்கூடிய சிகிச்சை முறைகள் மூலமாக இந்த நரைமுடி நல்லாவே கருப்பாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. பொதுவாக இன்டர்னலா உள்ளுக்கு எடுக்கக்கூடிய மருந்துகள் அப்படின்னு பார்த்தோம்னா, பேசிக்கா லிவர் டானிக், கல்லீரலை பலப்படுத்தக்கூடிய மருந்தாக இருக்கும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்ப கல்லீரலை பலப்படுத்தக்கூடிய உணவுகள் எடுத்தா மட்டும்தான் கூந்தலோட வளர்ச்சி, முடியோட growth நல்லாவே இருக்கும். ஸோ ஆண்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஷார்ட்டா ஹேர் கட் பண்றதுனால நல்லாவே ஒயிட் ஹேர் இருக்கிறது தெரியும். இப்போ தலையை கை வச்சு இப்படி விரிச்சு பார்த்தாங்க அப்படின்னா, ஸோ நிறைய பிளாக் அண்ட் ஒயிட் கலர்ஸ்ல சால்ட் அண்ட் பெப்பர் ஸ்டைல் மாதிரி நம்ம சொல்லிப்போம். ஸோ அந்த மாதிரி வெள்ளை முடிகள் இடையில இடையில இருக்கும். ஸ்கேல்ப்ல பார்த்தோம்னா சின்ன சின்னதா நமக்கு தெரியும். அது டேண்ட்ரஃப் மாதிரியான ஒரு தோற்றம் நமக்கு தெரியும். நல்லா பார்த்தோம்னா நம்மளுடைய ஹேர் ரூட்லயும் பாதிப்பு இருக்கிறது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஒரு ஹேருக்கும் இடையில நிறைய கேப் வர மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்மளுடைய தலைமுடிக்கு நியூட்ரிஷன் குறைவாக இருக்கிறது ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதற்கு ஏற்ற மாதிரியான உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும். புரோட்டீன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல முக்கியமா பார்த்தோம்னா காப்பர். ஸோ தலைமுடி வளர்ச்சிக்கு காப்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி அந்த தாமிர சத்து இருக்கக்கூடிய மூலிகைகள் எது எதுன்னு தெரிஞ்சு அதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுல முக்கியமா பார்த்தோம்னா நம்மளுடைய தலைமுடி பிரச்சனை நார்மலா இருக்கணும்னா அந்த காப்பர் சத்துக்கு பொன்னாங்கண்ணி கீரை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த பொன்னாங்கண்ணி கீரையை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, தலைமுடி பிரச்சனை இருக்கு, நரைமுடி இருக்கு அப்படின்னு சொல்றவங்க இந்த பொன்னாங்கண்ணி கீரையை வாரம் 2 நாள் சின்ன வெங்காயம் சேர்த்து நம்ம சாப்பிடணும். ஸோ இந்த மாதிரி வாரம் 2 நாள் சின்ன வெங்காயம் சேர்த்து சாப்பிடும்போது உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனை, இது காப்பர் சத்து இருக்கிறதுனால நல்லாவே நமக்கு பலன் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம வீடுகள் எல்லாம் வாசனைக்காகவோ இல்ல கோயில்கள்லயும் வளர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மூலிகை தான் திருநீற்று பச்சிலை அப்படின்னு சொல்றோம். இந்த திருநீற்று பச்சிலை ஹேர் growthக்கு உதவுன்றது எத்தனை பேருக்கு நமக்கு தெரியும்? ஸோ இந்த திருநீற்று பச்சிலையை எப்படி பயன்படுத்தலாம்னா, அரைச்சி அந்த சாறு எடுத்து இதனோட மஞ்சள் பொடி கொஞ்சம் கலந்துடணும். கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதனோட கொஞ்சம் கடுக்காய் பொடி. ஸோ கடுக்காய் பொடி ஒரு 2 ஸ்பூன்னா, மஞ்சள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுட்டு
திருநீற்று பச்சிலை சாறு விட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி தலையில அப்ளை பண்ணிடணும். ஸோ எங்கெல்லாம் நமக்கு வந்து வெள்ளை முடி நிறைய இருக்கோ அந்த ஸ்கேல்ப்ல தலையோட தோல் பகுதியில படுறது மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கணும். ஸோ இதை அப்ளை பண்ணிட்டு ஒரு மணி நேரம் கழித்து நம்ம தலைக்கு குளிக்கணும். ஷாம்பு எதுவும் போட வேண்டாம், அப்படியே குளிச்சிடலாம். ஸோ வாரம் 2 முறை இந்த மாதிரி பயன்படுத்தும் போது அந்த திருநீற்று பச்சிலை என்ன பண்ணும்னா ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி, நம்ம தலையில இருக்கக்கூடிய பூஞ்சை தொற்றை வந்து அகற்றக்கூடியது. பூஞ்சையினால் ஏற்படக்கூடிய ஹேர் ஃபால் இருக்கு, ஹேர்ல வந்து சின்ன சின்ன கொப்புளங்கள் வருதுன்னா அதை சரி செய்யறதுக்கு நமக்கு இது பயன்படுது. திருநீற்று பச்சிலை பயன்படுது. இப்போ தொடர்ந்து நான் சொன்ன மாதிரி இந்த திருநீற்று பச்சிலை சாறுல இந்த 2 மூலிகையும் கடுக்காய் மற்றும் மஞ்சள் 2த்தையும் கலந்து நம்ம தலையில அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நல்ல முன்னேற்றம், கிரே ஹேர் இருக்கிற ப்ராப்ளம் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரிதான் இதற்கு நம்ம முக்கியமாக கரிசாலை நெய் அப்படின்னு சொல்ற மருந்து நம்ம பயன்படுத்துறோம். இந்த கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணியோட சேர்த்து வேற என்னென்ன மூலிகைகள் நம்ம சேர்க்கிறோம்னா கருஞ்சீரகம், காட்டுச்சீரகம், கார்போக அரிசி, இந்த மாதிரியான மூலிகைகள் சேர்த்து நம்ம செய்யக்கூடிய நெய் வகையை வந்து பயன்படுத்தும் போது கரிசலாங்கண்ணி நெய்யை காலை இரவு 2 வேளையும் ஒரு ஸ்பூன் நம்ம பயன்படுத்தணும். இந்த மாதிரி பயன்படுத்தும் போது தலைமுடி உதிர்தல் கொஞ்சம் கொஞ்சமாக நின்று நம்மளுடைய கிரே ஹேர் அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளை முடி பிரச்சனை வந்து நமக்கு சரியாகும். இந்த கரிசாலை நெய் வேற எதற்கெல்லாம் நமக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமாக சர்க்கரை நோய் பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு, பெண்களுக்கு முக்கியமா இந்த நெய் வந்து பயன்படுது. ஸோ சர்க்கரை நோய் இருக்கிறவங்க, பிளட் ப்ரெஷர், சுகர் இந்த மாதிரி வேற ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த மெடிசன்ஸை நம்ம பயன்படுத்தும் போது நல்லாவே நமக்கு ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். இதை தாண்டி பார்த்தோம்னா நமக்கு சிரட்டை தைலம் அப்படின்ற ஒரு மெடிசன் சித்த மருத்துவத்துல இருக்கு. இந்த தைலம் சிரட்டை தைலத்தை வாங்கி சம அளவு தேங்காய் எண்ணெயில நல்லா மிக்ஸ் பண்ணி எங்கெல்லாம் நமக்கு வந்து கிரே ஹேர் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றோமோ அந்த இடங்கள்ல நம்ம அப்ளை பண்ணிட்டே வரணும். ஸோ தொடர்ந்து வந்து இதை அப்ளை பண்ணிட்டே வரும்போது 1 மாதத்திற்கு பிறகு நமக்கு நல்லாவே ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ வரக்கூடிய புது முடிகள் எல்லாமே சின்ன சின்னதா பிளாக் கலர்ல எமர்ஜி வெளியில வர மாதிரி நமக்கு தெரியும். ஸோ இந்த பதிவில் தலைமுடி சார்ந்த பிரச்சனை இருக்கு, கிரே ஹேர் இருக்குன்னா அதை எப்படி சரி பண்ணலாம், ரொம்ப ஈஸியா. இப்ப நான் சொன்ன குறிப்பு வந்து பார்த்தோம்னா வீட்லயே நம்ம செய்யக்கூடியதுதான். நிச்சயமா இதை ட்ரை பண்ணி பாருங்க. தலைமுடி பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.